ரவுடி தாத்தா அந்த படத்தோட பூஜை முதன்மை கதாபாத்திரத்தில் தயாரித்து அவரே நடிக்கிறாரு லட்சுமணன் சார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட பேரு தான் ரவுடி தாத்தா. ஆனால் இவர் வந்து அன்பான தாத்தா, பண்பான தாத்தா, பாசமான தாத்தா, இப்படி எல்லாருக்குமே பிடிச்ச தாத்தா. பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், குழந்தைகளுக்கு தாத்தா அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறையா பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க, காலையில் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விடுறது அப்பாவோ இல்லை அம்மாவோ தான் போய் பசங்களை ஸ்கூலில் போய் விட்டுட்டு வருவாங்க. ஆனால் ஸ்கூலு முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வர்றது இல்லை. நான் பேசவா, நீங்கள் அவங்க கூட பேசிட்டு இருக்கீங்களா? உங்களை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். ஓடி ஓடி ஓடிறாம. ஓ அப்படியா? அம்மா நல்லா இருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றது தாத்தா தான் போய் கூட்டிகிட்டு வருவார். இது என் வீட்லேயே நடக்கிறது தான். அப்படி தாத்தாக்கெல்லாம் பெருமை சேர்க்கிறவர் தான் இந்த லக்ஷ்மணன் தாத்தா. இவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி படத்தின் இயக்குனர் ராகுல் அபிஷேக் அவர்கள், அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி கதை சொல்ல வரும்போதே எனக்கே ரொம்ப ஒரு அபூர்வமாக தான் இருந்தது. இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு, அதுலேயும் கூல் சுரேஷ் ஒரு கதாநாயகனாக நடிக்கும் அளவுக்கு இந்த ரவுடி தாத்தா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சும்மா மட்டும் கூல் சுரேஷை கொடுக்கல, கூல் சுரேஷுக்கு ஒரு ஜோடி, அது அஸ்மிதா. அஸ்மிதா ப்ளீஸ் கம். அஸ்மிதா இவங்கள தான் எனக்கு ஜோடியாக கொடுத்துருக்காங்க. இவங்கள உங்களுக்கு தெரியும், மஸ்காரா போட்டு மயக்கிறியே அப்படின்னு மயக்கிறவங்க. ஸோ இவங்க எனக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்கு சம்மதிச்சதுக்கு மிக்க நன்றி. நீங்கள் மிஸ் ஆகிருந்தீங்கன்னாக்கா நான் ஹாலிவுட்டு பாலிவுட்லேருந்து இறக்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல ஒரு கோஆப்ரேட் பண்ணுற நடிகை இவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் இதில் பல நட்சத்திரங்கள், டைரக்டர் பேரரசு சார் இதில் நடிக்கிறாங்க, கஞ்சா கருப்பு அவர்கள் நடிக்கிறாங்க, பவர் ஸ்டார் அவர்கள் நடிக்கிறாங்க, அப்புறம் கஸ்தூரி ராஜா சார் நடிக்கிறாங்க. இப்படி பல நட்சத்திர பட்டாளங்கள் எல்லாமே ஜனரஞ்சகமான இந்த ரவுடி பேபி படத்துக்கு தேவையான அனைத்தும் இந்த ரவுடி தாத்தா இந்த ரவுடி தாத்தா மிகப்பெரிய வெற்றி அடையும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, இப்போ பேசும்போது விஜய் முரளி சார் சொன்னாங்க, சினிமாவுக்காக ப்ரமோஷனுக்காக நடிப்பதையும் தாண்டி அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் பயங்கரமாக உழைச்சிட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிஆர்ஓ விஜய் முரளி சாருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அவரோட மனசுலேருந்து வந்திருக்கிற வார்த்தைகள். அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது உண்மைதாங்க. இப்போது நான் 13 படம் நடிக்கிறேன், 13 படம், அதில் 6 படம் நான் ஹீரோவாக நடிக்கிறேன். ஸோ இந்த பெருமைகள் எல்லாமே இந்த மாதிரி விஜய் முரளி சார், கிளாமர் சத்யா சார், இவங்களுக்கு தான் இந்த பெருமைகள் எல்லாமே போய் சேரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறையா இயக்குனர்கள் தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 5 கோடி 6 கோடி கொடுத்து ஒரு ஹீரோவை புக் பண்ணி அந்த ஹீரோ வந்து ஷூட்டிங்க்கு சரியாக வரதில்லை, டேட்டு சரியாக கொடுக்கறதில்ல, படத்தோட ப்ரமோஷனுக்கு வரதில்லை, ஆடியோ ரிலீஸுக்கு வரதில்லை, தியேட்டர் விசிட்டுக்கு வரதில்லை. இது எல்லாமே டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் இவங்களெல்லாம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக கூல் சுரேஷ் என்பவர் இன்றைக்கி நாடறிஞ்ச ஒரு நடிகராக இருக்கார், ஒரு பப்ளிசிட்டியில் சிறந்து விளங்குறாரு. அவர் ப்ரொடியூசரால் முடிஞ்ச சம்பளம் வாங்குறாரு. இது எல்லாமே நம்மளுடைய படத்திற்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளரும் தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ நான் நிறையா படங்கள் பண்ணுறேன். இந்த நேரத்தில் சோசியல் மீடியாவில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும், ப்ரெஸ் மீடியா பீப்புள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இப்போ இந்த படம், இந்த ரவுடி தாத்தா நடிக்கிறதுக்கு கூட மதுரை செல்வம் சார் தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவர் கூட இந்த வார்த்தை தான் சொல்லியிருக்காரு, நான் கேள்விப்பட்டேன். ஏங்க நீங்கள் இவங்களாம் நடிக்க வைக்கிறதுக்கு கூல் சுரேஷ் இன்னைக்கு சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்துட்ருக்காரு, அவரை பயன்படுத்தலாமே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு கேரவான் இல்லை, அந்த சாப்பாடு வேணும், இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லி எதுவும் ஒரு அடம் பிடிக்காம தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற அந்த கூல் சுரேஷை பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி மதுரை செல்வம் சார் கூட சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் மதுரை செல்வம் சார், அவர் ஒரு
ஒரு சீனியர், அவருக்கு எல்லா விவரமும் தெரியுது. அதனால் ப்ரொடியூசருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், இயக்குநர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அவரோட சப்போர்ட்டை வந்து இந்த படத்துக்கு கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நேற்று மன்சூர் அலிகான் அண்ணன் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் அழைத்ததால் தான் போயிருந்தேன், நானே போல. அவர் என்னை அழைத்து இந்த மாதிரி ரம்ஜானுக்கு விருந்து குழு, நீ ஏற்கனவே 2-3 வருஷமாக வரல, நீ இந்த தடவை வரணும் அப்படின்னு சொல்லி அவரே எனக்கு கார் அமுச்சு வச்சார், வந்துரு அப்படின்னு. நான் போனேன். போயிட்டு எல்லாருக்கும் சந்தோஷமாக என்னால் முடிஞ்ச அவர் சாப்பாடு போட்டு மன்சூர் அண்ணன் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினார். நானும் கூடமாட இருந்து உதவியாக எல்லாருக்கும் பரிமாறி பல உதவிகள் செய்துட்டு இருந்தேன். ஆனால் கமெண்ட்டில் பார்க்கும்போது நிறையா பேர் ஓசி பிரியாணிக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஓசி பிரியாணிக்கு அலையிறவன் இல்லைங்க. நீங்கள் அடுத்து இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புள்கிட்ட சொல்கிறேன், அடுத்து நீங்கள் மன்சூர் அலிகான் அண்ணனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அன்னைக்கு கூல் சுரேஷ் சாப்பிட்டாரா அப்படின்னு கேளுங்க. நான் சாப்பிடல. அவர் என்கிட்ட பல தடவை கெஞ்சினார், இல்லை கூலே சாப்பிட்டு போ அப்படின்னாரு. இல்லைண்ணா எனக்கு வேணாண்ணே அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம் தெரியுங்களா? அவர் தன்னால் முடிந்த ஒரு உதவியாக மக்களுக்கு பிரியாணி வழங்கிட்டு வராரு. ரம்ஜானுக்காக மட்டும் இல்லை, எப்பவுமே உதவக்கூடிய குணமுள்ளவர் தான் மன்சூர் அலிகான் அண்ணன். அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அண்ணா எனக்கு பிரியாணி வேணாண்ணே, நான் சாப்பிட்ற சாப்பாடை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாண்ணே. ஏன்னா எனக்கு நிறையா இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. துபாயிலிருந்து கூட அமித் அவர்கள் எனக்கு பிரியாணிலாம் அமுச்சு வச்சாங்க. அப்படி இருக்கும்போது நான் இன்னொருத்தரோட சாப்பாடை சாப்பிட்டு அவருக்கு சாப்பாடு இல்லாமல் போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நான் அவர்கிட்ட அந்த அண்ணன்ட்ட சொல்லிட்டு வந்தேன், மன்சூர்னா எனக்கு வேணாம், நான் சாப்பிட்றதுக்கு வேலை இன்னொருத்தரை சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால் தயவு செஞ்சு இந்த ஓசின்னு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? இப்போ சொல்கிறேங்க, ஓசி யாரு? நீங்கள் தான் ஓசி. ஓசி பஸ்ஸு கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, ஓசி சிலிண்டர் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, ஓசியில் தங்கம் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, இன்னும் என்னென்ன ஓசிலாம் எதிர்பார்க்குறீங்க, லேப்டாப் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? இது எல்லாம் ஓசி அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, அந்த ஓசின்றதை வந்து தயவு செஞ்சு கேவலப்படுத்தாதீங்க, புரியுதுங்களா? எவ்வளவு மக்கள், ஏழை மக்கள் பஸ்ஸில் போக முடியாமல் அந்த பஸ்ஸுக்காக, ஓசின்னு சொல்ல மாட்டேன் நான், இலவசம்னு சொல்லுவேன், அந்த பஸ்ஸுக்காக கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள், மாணவ மாணவிகள், முதியோர்கள், இவங்க எல்லாரும் அந்த பஸ்ஸுக்காக எவ்வளோ ஏங்கியிருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பதவிக்காக உங்கள் வாய்க்கு வந்தபடி நீங்கள் ஓசின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்களே ஒரு இலவசத்தை சொல்லுவீங்க, மிக்சி கொடுப்பீங்க, கிரைண்டர் கொடுப்பீங்க, டிவி கொடுப்பீங்க. இதுக்கு பேர் ஓசி தானே? தயவு செய்து இந்த சாப்பாடு விஷயத்தில் ஓசின்னு சொல்லாதீங்க, புரியுதுங்களா? அந்த சாப்பாடோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வேளை நீங்கள் பட்னி இருந்து பாருங்க. நேற்று மன்சூர் அலிகான் நேற்று பிரியாணி போடும்போது அவ்வளோ பேர் வந்து எவ்வளவு துப்புரவு தொழிலாளர்கள், செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க, அவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரியுங்க அந்த சாப்பாடோட அருமை. நீங்கள் ஃபோனில் இருந்துட்டு ஓசின்னு போட்டாக்க அது நீங்கள் பெருமையாக இருக்கிறத நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு விவசாயியும் ஒரு சாப்பாடையும் நீங்கள் வந்து கேவலப்படுத்திருக்கீங்க, புரியுதுங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி ஓசின்னு சொல்லி அடுத்தவங்களை கேவலப்படுத்தாதீங்க சார். நான் மக்களுக்கு யாரெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆதரவு தாங்க. இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறேன்றது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று விஷயமும் தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி 2026 விஜய் சார் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, எடப்பாடி ஐயா முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, இல்ல சீமானந்தன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, ஆனால் 2026 இந்த கூல் சுரேஷ் மிகப்பெரிய இடத்துக்கு வருவாங்க. காரணம், நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறேன். உங்களுக்கு வேணா பார்க்கறதுக்கு நான் ஏதோ கண்டென்ட்டுக்கு ஏதோ ஒரு கோமாளித்தனமா பேசிட்டு போறேன்னு நினைக்கலாம். உண்மையிலேயே சாப்பிட்ற சோத்துக்கு நான் உண்மையா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன். மற்றவங்கள மாதிரி இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, அங்கேருந்து பொட்டி கொடுத்தா இந்த பக்கம் தாவுறது, இங்கேருந்து பொட்டி கொடுத்தா அந்த பக்கம் தாவுறது, அந்த மாதிரி வேலை பார்க்கல நான். உங்க அம்மா எங்க அம்மா இல்லை, சினிமா,
எப்படி நான் எங்க அம்மாவோட வயிற்றுல இருந்து நான் மார்ல இருந்து பால் குடிச்சு நான் இன்னைக்கும் என்னோட தாய் தகப்பனுக்கு ஒரு மகனா இருக்கிறேனோ அந்த மாதிரி இந்த சினிமாவுக்கு நான் எப்பவுமே உண்மையா இருப்பேன், நேர்மையா இருப்பேன். என்ன சார்? இல்ல அவர் வந்து மனசுக்குள்ள இருக்காரு சார். ம் ம் சார் சொல்லுங்க, கேக்குது. சார் 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 இல்லை சார், நீங்கள் சொல்கிறது என் மீது என் குடும்பத்தின் மீது நான் நல்லா இருக்கணுன்ற அக்கறையில் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒரு வருமானத்தை தரணும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஓட்டுக்கு காசும் கொடுக்கக்கூடாது, காசுக்கு வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையில் உள்ளவன் நான். சினிமாவுக்காக மட்டும்தான் நான் தேட்டருக்கு போவேனே தவிர அரசியலுக்காக நான் தேட்டருக்கு போய் ஒரு போலியான பிரச்சாரம் பண்ண மாட்டேங்க. அப்படி ஒருவேளை எனக்கு அந்த கட்சி தலைவர் பிடிச்சிருக்கு, இந்த கட்சி தலைவர் பிடிச்சிருக்குனாக்க நான் வீடு ஏறி அவங்களோட பாதம் தொட்டு நான் கேட்பேன், இவருக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஓட்டு போட்டு இவரை நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்னு. புரியுதுங்களா? ஆனால் நான் தேட்டருக்கு போய் இந்த அரசியலுக்கு ஓட்டு போடுங்க, அந்த அரசியல்வாதிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க மாட்டேன். அதை விட ஒரு கேவலமான ஒரு வேலை எதுவுமே இல்லை. தேர்தல் நெருங்கிடுச்சு, எல்லா அரசியல் தலைவரும் பிஸியா இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் பாம்பே ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காரு. அதை பத்தி அது நானும் பார்த்தேங்க. இப்போ கூட பாருங்க, விஜய் சார் வந்து அட்லி சார் அவருடைய இயக்குனர் அவருடைய மனைவிக்கு வளகாப்புக்காக பாம்பே போயிருக்காரு. ஆனால் நிறையா பேர் இதை வந்து நீங்கள் ஒரு சாதகமாக பயன்படுத்திட்டு திரிஷா அவர்களோட அந்த தங்கச்சியோட ஃபோட்டோவை அவங்க கூட இணைச்சி போட்டு, அதுவும் அவங்க வந்து அதுலேயும் ஏதோ மும்பைன்னு போட்டிருக்கு, அதே எதையும் சேர்த்து விஜய் சாரும் திரிஷா அவர்களும் பாம்பே போயிருக்காங்க அப்படின்னு ஒரு போலியான ஒரு விஷயத்த நீங்கள் உங்களோட கொள்கையில் கோட்பாடில் அதை நீங்கள் காட்டுங்க. அதை விட்டுட்டு அந்த தங்கச்சி திரிஷா மேலே ஏங்க அப்படி உங்களுக்கு ஒரு வன்மத்தை காட்டிட்டு இருக்கீங்க? விஜய் சார் போனது அட்லியோட மனைவிக்கு வளைகாப்புக்காக போயிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் அவங்களும் இவங்களும் இணைச்சி வச்சு பேசிட்டீங்க. தயவு செஞ்சு விஜய் சாரை வாழ விடுங்க. நீங்கள் அரசியலில் விஜய் சாரை முதலமைச்சர் ஆக்குறீங்களோ இல்லையோ, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. புரியுதுங்களா? அந்த குடும்பத்தை தயவு செஞ்சு நீங்கள் சீர்குலைச்சிடாதீங்க. அந்த கமெண்ட்டில் உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறேன், சில அரசியல்வாதிகள் வேணும்னே நீங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்டவர் இல்லை விஜய் சார், சரிங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி போலியான ஒரு விஷயத்த வெளியில் கொண்டு வராதிங்க. விஜய் சார் போனது ஒரு வளகாப்பு நிகழ்ச்சிக்காக தான் போனது. ஒருவேளை திரிஷா அவர்களும் போயிருக்கலாம், ஏன்னா அவங்களும் நடிகை என்பதனால் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர்களால் அவங்களும் கூட போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் கண் கூட பார்த்தீங்களா? அவங்க 2 பேரும் ஃப்ளைட்டில் ஏதோ பக்கத்தில் உட்காந்தாங்களா? ஹோட்டல் ரூம் பக்கத்து ரூம் எதுவும் போட்டிருந்தாங்களா? சொல்லுங்க. வளைகாப்புக்கு போயிட்டு அந்த மஞ்சள் பூசுவாங்கல்ல, கையில் வளையல் போடுவாங்கல்ல, அப்போ 2 பேரும் இந்த பக்கம் திரிஷா அவர்களும் இந்த கையில் விஜய் சாரும் வளையல் போட்டது நீங்கள் எதோ பார்த்தீங்களா? எதுக்காக இப்படி தவறான ஒரு விஷயத்தை இது பண்ணீங்க? தயவு செஞ்சு சினிமாக்காரங்களை வாழ விடுங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு சினிமாக்காரங்க தான் இலக்காரமாக போச்சு. தயவு செஞ்சு அவங்க குடும்பத்தை வாழ வைங்க. விஜய் சாருக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களா இல்லையோ, தயவு செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு வேட்டு போடாமல் இருங்க. ஓகே, நன்றி வணக்கம். ஏப்பா நன்றி வணக்கம்பா. தம்பி சுரேஷ் பேசினாரு. அவர் சில விஷயங்கள்ல ரொம்ப சத்தமாக பேசுறதுனால அது உண்மையாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் சினிமா நடிகை வந்து திரிஷா, நயன்தாரா இவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. விழுப்புரத்தில் சிவி சமூகம் வந்து முதல்வர் வந்து இனாமா தரேன்னாரு, அதை வந்து கொச்சப்படுத்துகிறாரு. அது ரொம்ப தவறான கருத்து. நடிகர்லாம் ரொம்ப கேவலம்னு நினைக்கக்கூடாது. நடிகரையும் கூத்தாடி அது இதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப தவறான ஒரு செயல். இதுக்கு வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எல்லா இடத்துலையுமே தவறு நடக்குது, இல்லை சினிமாவில் மட்டுமா தவறு நடக்குது சொல்லுங்கள்? நடிகைன்னா அவங்க நடிக்கிறாங்க, அவங்க பர்சனல் மேட்டரில் நம்ம தலையிடக்கூடாது. அது வேற, இது வேற. எவ்வளவோ நடக்குது விஷயங்கள் எல்லா துறையிலுமே. மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, வக்கீல் துறையாக இருந்தாலும் எல்லா துறையுமே நடக்குது. அது வந்து அவங்க பெருசாக எடுக்கல, ஆனால் சினிமா துறை மட்டும் பெருசாக எடுக்கிறாங்க. இதனால வந்து மக்கள் மத்தியில் சில கசப்பான ஒரு எண்ணங்கள் வருது. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் எழுதாதீங்க, எங்களையும் எழுதாதீங்க, வதந்தியை பரப்ப வேணாம் தயவு செஞ்சு.
நீங்கள் நல்லதே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஒருத்தரை வாழ வைக்கிறதும் அழிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. தயவுசெய்து நான் உங்களை பொற்பாதங்களை தொட்டு கேட்குறேன். எந்த ஒரு செய்தியுமே உண்மையாக இருந்தால் எழுதுங்க, தவறு எழுதாதீங்க. இதனால் பல குடும்பம் பாதிக்குது. ரொம்ப நன்றி, சந்தோஷம், வணக்கம். அனைத்து கலைஞர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், டைரக்டர்களுக்கும், சக நடிகர்களுக்கும், சக நடிகைகளுக்கும், துணை நடிகைகளுக்கும், காமெடி நடிகர்களுக்கும், வந்திருக்கும் தொலைக்காட்சி அன்பர்களுக்கும், ஊடக பத்திரிகை நிருபர்களுக்கும் அனைவருக்கும் என் அன்பான தாழ்ந்த வணக்கத்தையும் மகிழ்ச்சிகரமான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முந்தைய படம் அஸ்ட்ரோ லேனான்னு இதே இடத்துல ஆரம்பித்தேன். நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஒத்தாசையும் கிடைச்சதில் பாதி வெற்றி கிடைச்சிருக்கு. இது பேசிக்கிட்டு இருக்கும் போதே செல்வா, வினோத், ராகுல் நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, இதை நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும்னாங்க. அது வித்தியாசமான ரோலாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ரோலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி தாத்தா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேயும் நான் நடிக்கிறதா முடிவு பண்ணி ரவுடி தாத்தா அப்படின்னு செல்வம் பேர் வச்சாரு. வினோத்தும் ஆமோதிச்சாங்க. ராகுல் இதுக்கு டைரக்ட் பண்ணுறாரு. ஆக இந்த படத்தினுடைய கரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் அஸ்ட்ரோலேனாவில் ஆன்மீகம் கலந்து எல்லாரையும் திருத்துற மாதிரியும் சில விஷயங்களை, புரியாத விஷயங்களை எடுத்து சொல்கிற மாதிரியும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு விளக்கமும் உங்களுக்கு தெரியும். அதுலேயும் யூடியூப்பில் எல்லாமே நீங்கள் போட்டீங்க, சிறப்பாக அமைஞ்சது, எல்லாரும் பாராட்டினாங்க. அதே போல் இந்த ரவுடி தாத்தாவை அமையணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஆதரவு வேணும். இந்த ஊடகம், இந்த தொலைக்காட்சி இதுதான் மக்கள்கிட்ட போய் நேரடியாக அனுதினம் சேர்க்குது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அது பாராட்டத்தக்க விஷயம். ஆக உங்களையும் சேர்த்து மொத்தமாக நான் பாராட்டி இந்த படம் அமோகமாக வெற்றி பெறணும். நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன். இது என்னுடைய மகள். சில கடமைகளை நான் முடிச்சிட்டாலும் கூட கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும், நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்யணும், கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் அன்னதானம் போடணும். அந்த நோக்கத்தோடு தான் நான் சினி ஃபீல்டுக்கே வந்தேன். சம்பாதிக்கணும், புகழ் வேணும்ல. நான் புகழோடு இருக்கேன். ஏற்கனவே செல்வத்துக்கும் தெரியும். என்னுடைய மதுரையிலேருந்து இருக்கார் முருகன் சார், முருகன் தம்பி, கோவிந்தராஜ் ஹைகோர்ட்டில் இருக்கார், அவருக்குன்னு தெரியும் நான் புகழோடு இருக்கேன். நான் பரம்பரையை அரண்மனையை சேர்ந்த ஜோசியர் பேரை. ஸோ புகழுக்காக நான் வரல. கஞ்சா கருப்பும் நானும் அஸ்ட்ரோ லேனாவில் கூட நடித்தோம். அதனால் இங்கே வந்திருக்கிற அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும், பட டைரக்ஷன் செய்யக்கூடியவர்களுக்கும், படத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கும், இங்கே வருகை தந்தமைக்கும் நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்த படம் வெற்றி ஆகணும்னு அவங்களுடைய ஆசையும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு 72 ஆனாலும் என்னை காட்டிலும் ஒரு வயசு கூட இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அதேமாதிரி பவர் ஸ்டார் சீனிவாசன்லாம் நானும் அவரும் கிளாஸ்மேட்டாக போயிட்டோம் கடைசியில். ஒரே ஸ்கூலில். இல்லை, எனக்கு 72. பட் நாங்கள் படித்தது அதே ஸ்கூலில். அந்த ஒரே ஸ்கூலுங்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, பழைய நினைவுகள்லாம் வரும்ல, அது மாதிரி. அதனால் எல்லாரும் சிறப்பித்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 72 வயசில் ஹீரோ அடிச்சு அப்போ நாங்கள் டேட் வைக்கணும். ரவுடி தாத்தா. இந்த பூஜையில் கொஞ்சம் மன்னர் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு பவர் ஸ்டார் தான். எனக்கு 72 வயசு, என்னோட கிளாஸ் மட்டும் பவர் ஸ்டார் இருக்கும்போது விற்கலாம் வச்சு வேஸ்ட்டாக போச்சு. என்னண்ணே? ஆமாம், எவ்வளோ விற்குது தான் எனக்கு அதிகம் செலவாகுது இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில். ஆமாம், ஒரே காலேஜ் தான். ஆனால் அவர் ஒரு தியேட்டர் படிக்கும், அவர் ஃபஸ்ட் இயர். ஓகே,
ரெண்டுமே டாக்டர் தான். நம்மளா போட்டுக்கொண்டே இப்போ டாக்டர் பஞ்சம் பண்ணலாம். டாக்டர் போட்டுக்கொண்டே ரவுடி தாத்தா கஸ்தூரிராஜா சார் அழகாக சொன்னார். முதல்ல இந்த மாதிரி படங்கள், சின்ன படங்கள் ஆரம்பிக்கிறது எங்கள் சினிமா தொழிலாளருக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல அது இந்த சிறிய படங்கள் ஆரம்பிக்கும்போது சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்கள், சிறிய காஸ்டியூமர், நலிந்தல்ல நாங்கள் வந்து ஆமாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் இல்லாமல் இருக்கும். பெரிய படங்கள் வந்து பெரிய ஏற்கனவே கொடிக்கு சம்பாதிச்சவங்க தான் சம்பாதிச்சிருப்பாங்க. இந்த சின்ன சின்ன படங்கள் தான் சிறிய தொழில்நுட்ப கலைஞர்களை வாழ வைக்குது. அதன் அடிப்படையில் முதல்ல அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எங்கள் சினிமா சார் தான். சின்ன படம் தான். ஆமாம், பெரிய படங்களும் 5-6 படம் தான், 50 படம் சின்ன படம் தான். சின்ன படங்கள் தான் இன்றைக்கி சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் காப்பாற்றுது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டு நம்ம வந்து சின்ன படம் பெரிய படம் வந்து சார் சொன்ன மாதிரி உழைப்புங்கிறது முதல்ல ஸ்கிரிப்டில் இருக்கணும், ஸ்பாட்டில் இருக்கிறது அப்புறம் பேப்பரில் இருக்கணும். டிஸ்கஷனுக்கு எவ்வளோக்கு செலவு பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, நல்ல அணுகு செலவு கூட வச்சுங்க ஸ்கிரிப்டில் தயவுசெய்து. ஏன்னா புது புது இயக்கம்லாம் வர்றாங்க. உங்கள் ஏஜ்லேயே ஆளை வச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே பண்ணும்போது சில சின்ன படங்கள்லாம் ஒரு 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 திரைக்கதை ஒரு அந்த இது இல்லாமல் போச்சு. சில இடத்துல கதை புது நாட்டை பிடிக்கிறாங்க, ஆனால் திரைக்கதை அப்படிங்கும்போது நிறைய பேர் திணறாங்க. அது காரணம் கொஞ்சம் அணுகுல ஆட்கள் நிறைய விஷயமால இருக்காங்க. டிஸ்கஷன் அவங்கள கொஞ்சம் கூட வச்சுக்கணும். ஸ்க்ரீன்ங்கிறது தான் படம், கதைங்கிறது படம் இல்லை. திரைக்கதை நல்லா இருந்தால் தான் ஒரு படம் ஓடும். கதை சரியாக இல்லாமல் இருந்து திரைக்கதை அது சரியாக இருந்தால் படம் ஹிட் ஆகிருக்கு. அது நிறைய உதாரணம் இருக்குது. கதை எவ்வளோ தான் காவியம் இருந்தாலும் திரைக்கதை சரியில்லைன்னா படம் சரியாக போகாது. அதனால் டிஸ்கஷனுக்கு முதல்ல உழைங்க, அப்புறம் ஸ்பாட்டில் நீங்கள் உழைங்க. அதுதான் முக்கியம் ஃபஸ்ட்டு. ஆனால் நிறைய சின்ன படங்கள் வந்து படம் பார்க்கும்போதே நிறைய மக்கள் கொஞ்சம் சின்ன படம் பார்க்க பயப்படுறாங்க. இப்போ காரணம் 10 படத்தில் ஒரு 3 படம் தான் ஒரு தரமாக சரியான திரைக்கதையோட. இப்போ சார் சொன்ன மாதிரி அனுபவம் பொல்லாதது, இந்த யூத் வந்து இருக்குது, டூரிஸ்ட் ஃபேமிலி, நிறைய படம் நல்லா பார்த்து நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் சமீபத்தை பார்த்து திரைக்கதையில் பார்த்து இந்த படம் வந்து அப்பர் பந்து. அதெல்லாம் திரைக்கதை போது என்ன இந்த அளவுக்கு ஒரு டேரக்டர் திரைக்கதை அமைச்சிருக்காரு அப்படின்னு. திரைக்கதை முக்கியம். அதனால் இப்போ இந்த படத்தோட இயக்குனர் ராகுல் டைப் நல்லா கொஞ்சம் கேட்சிங்காக வச்சுருக்கிறாரு. அது மாதிரி கதையிலையும் திரைக்கதையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நம்ம என்ன சின்ன படம் ஆரம்பித்தாலும் பெரிய படம் ஆரம்பித்தாலும் அதோட நோக்கம் வெற்றி தான். அந்த வெற்றி நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். வேறு எந்த ஒரு நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது பணம் பத்தலை இப்படி எடுத்து அப்புறம் ஒரு நாளைக்கு 1 லட்சம் செலவு 1 கோடி செலவெல்லாம் 1 லட்சம் செலவா. ஆனால் கதை நல்லா இருக்கணும், அன்றைக்கி எடுக்கிற சீன் நல்லா இருக்கணும். நாங்கள் ஆடிஷன் பார்க்கும்போது மக்கள் பார்க்கும்போது அங்கே படத்தை செலவு பார்க்க மாட்டாங்க யாரும். என்ன கதை சொல்ல வராரு, என்ன வசனம், என்ன திரைக்கதை எத்தனை பார்ப்பாங்க. தவிர இது படத்துக்கு 100 கோடியா, இது 10 கோடியா, 2 கோடியாங்கிறது எந்த ஆடியன்ஸும் கணக்கு பார்க்கவே மாட்டான். அவனுக்கு தேவை கொடுத்த காசுக்கு படம் தரமாக இருக்கா, அதான். அதனால் இந்த ரவுடி தாத்தா எங்கள் ஏரியாக்காரர் தான். ஆமாம், இவர் வந்து கோட்டையிலேருந்து வந்துருக்கிறாரு. சிலருந்து இங்கேருந்து கோட்டைக்கு போக பார்ப்பாங்க. இவர் கோட்டையிலேருந்து அங்கே ஜோசிய பரம்பரை அதுவும் எங்கள் சிவகங்கை சாம்ராஜ்யம். அவர் சிவகங்கை சீம்பிலேருந்து வந்திருக்கிறாரு. இவர் வெட்டி அணிஞ்சா நாங்களும் வெட்டி அணிஞ்ச மாதிரி தான். நல்ல ஒரு புடிச்சர் அமைஞ்சிருக்காரு. யூனிட் நல்லா அமைச்சு இங்கே இயக்குனர். ஆமாம், கதையில் கவனம் செலுத்துங்க. உங்கள் நம்பி அந்த புடிச்சருக்கு ஒரு வெற்றியை கொடுங்க. நன்றி, வணக்கம். ஏதோ பேசிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தேன். ரவுடி தாத்தான்னு பேர் வச்சதுக்கு பதிலாக பேசாமல் அரமணை தாத்தான்னு வச்சுருக்கலாம். அரமணை சோசியர். ஏன்னா எங்கள் அரமனையில் உள்ளவங்களுக்குள்ள இவர் சாதம் கணிச்சு கொடுப்பாரு. முக்கியமாக ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா சொல்லக்கூடிய ஆள். இவரை போய் ஐயாவை பார்த்தேன். ஒரு கோயில் கும்பாவசியம்,
அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் எதுவுமே சொல்லலை. கருப்பு வந்துட்டீங்களா அப்படின்னு பேசினாரு. பேசிட்டு 25 மூடு அரிசி வாங்கி கொடுத்துறேன், தண்ணி பாட்டில் எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டார். நீங்கள் பார்த்து சோசியரே சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சிவகங்கையில் வந்து பிள்ளைவேல் காளி கோயில் ரொம்ப பவரான தெய்வம். புள்ளை இல்லைன்னா அங்கே போய் ஒரு புள்ளை தொட்டி வாங்கி நேர்த்திக்கடலில் கட்டினோம்னாலே குழந்தை உண்டாயிரும். அப்படிப்பட்ட பவரான தெய்வம், அதை கொடுத்தவர். அப்புறம் அரமண சோசியரை பற்றி சொல்லணும்னா திருக்கஷ்டூர், அதுவும் ராஜா கோயில்தே, ராணியம்மா கோயில்தே. கும்பாபிஷேகத்துக்கு எல்லாமே உதவி பண்ணுறவர் அவர் தான். இது மட்டும் இல்லை, நிறையா ஏழைகளுக்கு நிறையா உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த படம் பெரிய வெற்றி வரணும். நம்ம அண்ணே மீனாட்சிதே ஐயாவை அறிமுகப்படுத்தினது. அப்போலோ முருகன், அப்போலா முருகண்ணே, ரெண்டாவது மதுரை செல்வண்ணே, கஸ்தூராஜ் அப்பா, ஏற்கனவே பேரரசு சித்தப்பா போயிட்டாரு. அப்புறம் என் தம்பி மதவெட்டி ஜெமீன், தம்பி கூலு சுரேஷ், நல்ல மதவெட்டி மது தண்ணி குடிக்கிறவன். மது தண்ணின்னா உங்களுக்கு இன்னும் எதுவும் தெரியல. அப்படி உலகமாக ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாடு. மது தண்ணின்னா இன்னைக்கு மக்களுக்கு அது தெரியாமல் போச்சு. கம்மாயில் கிடக்கிற தண்ணியை மண்பானையில் தூக்கிட்டு வந்து தேத்தாங்கொட்டை போட்டு தேத்தி குடிப்பாங்க. அதுதே நம்மளுக்கு கிட்னி ப்ராப்ளம் வராது, நெஞ்சடைப்பு வராது, எதுவுமே வராது. அந்த மதுகளே இல்லாமல் போச்சு. அந்த குளத்தில் இருந்த தம்பிதே. தம்பி வந்து ரொம்ப நாளாக தெரியும். ரெண்டாவது பாவம் வரும்போது புரட்சிப்படைகளோடு வந்துக்கிட்டு இருந்தாப்புல. எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. சரி தம்பி, படத்தை பற்றி பேசுப்பா, வேற எதையும் பற்றி பேசுறாத. இப்பத்தே சோவியர் வந்து படம் பண்றாரு. இல்ல ஏற்கனவே இவங்க பூரா பொலிட்டிக்கலை கேட்டு என்னை துவைச்சு எடுத்துட்டாங்க. போன அஸ்ட்ரோலியானால இவங்க அனைவருமே பொலிட்டிக்கலை நிறைய கேட்டு அட்டாக் பண்ணாங்க. நானும் கரெக்டா பேசினேன். இப்போ இவங்க என்ன கேட்டாலுமே நான் சொல்லுவேன், அன்னைக்குமே சொல்லிங்க, நான் சலிக்காம பேசிக்கிட்டே இருக்கிறவன், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். ரெவிடி தாத்தாவை கைதி தாத்தாவை ஆக்கிறாரு. இன்னும் நிறைய படம் எடுக்கணும், நிறைய நான் உழைக்கணும் இருக்க. எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு குரல் பதிவு இருக்கிறதுனால நான் கிளம்பி விட்டேன். தவறா நினைச்சுக்கிறாதி. அடுத்து என் தம்பி சுரேஷ் பேசுவாரு. வாழ்த்துக்கள். அந்த அம்மா நீங்க பேசுறீங்களா? விஜயமுரளி சார். அண்ணனை மறந்துட்டேன். விஜய் முரளி என்ன சொல்ல இப்பத்தே ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுமா, அவர் ஒரு தத்துவம் சொன்னாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த நேரத்தில் நான் அதை சொல்லிக்கிறேன். மேனேஜரை நம்பி வாழ்க்கை கொடுத்தேன். அந்த மேனேஜர் எனக்கு என்ன தண்டனை வச்சுட்டு போனேன் தெரியுமா? கையெழுத்து என் கையெழுத்து, கை ரேகை அவன் கை ரேகை, பெரிய சூச்சியம். அதை உடைச்சது சோசியர்தேன், மதுரை செல்வனந்தேன். அப்ப விஜய் முரளி என்ன மைண்டு உடைஞ்சு போய் இவ்வளவுக்கு தாடி வளர்த்து ஒரு படம் பண்ணினான், ஞாபகம் இருக்கா? அவன் அதை விட ஏமாத்திட்டு போயிட்டான். காரில் போறவன என்னை சைக்கிளில் போக வச்சுட்டான். பழையபடி காரை ஆக்கிடுவான் சொல்லிட்டார்ல. இது மாதிரி இந்த விஷயங்கள்ல அப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்னாப்புல, இங்கே வாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? பணம் கொடுக்குறாங்க, கொடுக்கல, நீங்கள் நடிக்க போய்கிட்டே இருங்க, கால் சீட்டு பிஸியாகவே இருக்கணும். அந்த கெச்சை போட்டு கொடுத்தது நம்ம விஜய் முரளி அண்ணே. அவருக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்க. ஆமா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. போய்கிட்டே இருந்தா தேடி நம்மளை வீட்டுக்கு தேடி வரும். இதுதான். இதை நான் கரெக்டாக இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். இவ்வளோ நான் பிஸியில் இருந்தாலும் மதுரை செல்வண்ணனுக்காகவும் சோவியர் ஐயாவுக்காகவும் விஜய் முரளி அண்ணனுக்காகவும்
இந்த பூஜையில் நான் கலந்து கொள்ளுவே, உங்கள் வீட்டு சாப்பாடை நான் சாப்பிடுமே அப்படின்னு வந்து சாப்பிட்டேன் போகிறேன். சைவம் அந்த அந்த உரிமை தான் வேணும். ஆமாம், சைவம் போட்டிருக்காரு. நீங்கள் 12 மணி வரைக்கும் போகுமா? ஏன்னா சைவம் சாப்பிட்ட வீட்டில் அசைவம் சாப்பிட்டு போகணும், கறியை சாப்பிட்டு போயிருங்க. நன்றிங்க. மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் பட பூஜை எல்லாருமே கலந்துருக்கோம். அண்ட் தேங்க்யூ சார், லக்ஷ்மண் சார், Yes. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் ராகுல் சார் த டைரக்டர் சார். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அப்புறம் செல்வம் சார் அப்புறம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றி படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இதில் கேரக்டரோடு சேர்த்து சாங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எஸ், தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். இந்த காலை இனிய வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரவுடி தாத்தானுங்கிற திரைப்பட பூஜையில் நான் கலந்துக்கிறேன். அதுக்கும் மேலாக என்னை இந்த அளவுக்கு இப்படி இருக்கானா உயர வச்ச பத்திரிகையாளருக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் யூடியூப் சேனலுக்கும் என்றென்றும் நன்றி கடன்பட்டிருப்பேன். ஓடி ஓடி ஒளிகிறிய இந்த படம் வெற்றி பெற இல்லாமல் இறைவனை வேண்டுகிறேன். இல்லை, அது எல்லாமே இயற்கையாக நடக்குது தான். ஒன்றுன்னா 2 போடுவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் உடல்நிலை சரியில்லாமல் தான் போகும். ஆனால் வந்து ரொம்ப கூட பில்டப் பண்ணி எழுதிடுவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்குவேன். அதெல்லாம் சரி, பரவாயில்ல, இது ஒரு வளர்ச்சி தான் அப்படின்னு நினச்சி நான் விட்டுருவேன். ஆமாம் சார். அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். அவர் டிவிக்கு, நான் ஏவிக்கு, 2 கட்சிக்கு தான் போட்டி. ஏவிக்குன்னா அண்ணா வளர்ச்சி கழகம், அது விரைவில் நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களை எல்லாம் நான் அழைப்பேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இல்லை, இப்போ தான் பேர்லாம் குழந்தை தான் பேர் வச்சுருக்கேன். எப்படி இந்த எலெக்ஷன்லனாலும் அடுத்த எலெக்ஷனில் நான் கண்டிப்பாக நிற்பேன். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன்லாம் பதிவு பண்ணோம், நிறைய வேலை இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் அந்த வார்த்தையை சொன்னேன். அதனால் நடிகர் விஜய்க்கும் பவர் ஸ்டாருக்கும் தான் போட்டி. இல்லை, இனிமேல் தான் எல்லாமே யோசிக்கணும், யோசித்து எல்லாம் செய்யணும். கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு எல்லாமே டிஎம்கே தான். அடுத்த முதல்வரும் அவர் தான். சார், தேங்க்யூ.